தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா செப்டம்பர் 9ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 10ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல, புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 11 இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தினுடைய சில இடங்கள்ல, புதுவையின் காரைக்கால் பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரின் சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 35 to 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னா, செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 to 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படிங்கிறதுனால மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற எச்சரிக்கையை வானிலை மையம் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல தீவிரமா இருந்திருக்கு. அதே மாதிரி தமிழகத்துடைய ஒரு சில மாவட்டங்கள் புதுவையிலும் மழை பெய்திருப்பதாகவும், காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழை பதிவாகி இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா பாளையங்கோட்டை பகுதியில் 38.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமா கரூர் பரமத்தியில 22.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்குன்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.